வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான கிருபையின் நாளை தந்த நம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய கர்த்தருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதி கனமும் மகிமையும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்வோம் இந்த சுருக்க போதனைக்குள். இந்த சுருக்க போதனைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவம் என்கிற அந்த காரியம் எந்த ரூபத்திலும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட சாத்தியம் உண்டு. அதை கொண்டு வருகிறவன் பிசாசாக இருக்கிறான். ஆனால் அந்த பிசாசுக்கு அனுமதி தருகிறவர் ஆண்டவராகிய கர்த்தராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறதை மறந்து விடாதீர்கள். அதனால் ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு வியாதி, இந்த மாதிரி தோல்விகள்லாம் வருகிற மாத்திரத்தில் உடனடியாக இதெல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கை இவ்வளோ தான் முடிஞ்சது அப்படின்றலாம் சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. அது தவறு. ஏனென்றால் அந்த தீர்மானத்துக்குள் நீங்கள் போகும்படி பிசாசு அங்கே வாஞ்சித்து கதறுகிறான். நீரோடை பார்த்து அந்த மான் வாஞ்சித்து கதறுவதை போல் அவன் அதுதான் வேணும். அது எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். நீங்கள் எப்போ மனம் துவண்டு போய் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறீர்களோ என்று சொல்லி அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவன். அவன் அதற்காக தான் கங்கணம் கட்டி கொண்டு அல்லும் பகலும் சுற்றி தீர்கிறவனாக இருக்கிறான், உங்களை எப்படியாய் விழுங்கலாம் என்று சொல்லி. ஆனால் மாறாக கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படியாக நாம் இந்த காரியங்களை கையாள வேண்டும் என்றால், இதை அனுமதிக்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவர் தெரிஞ்சுதான் இதை அனுமதிச்சிருக்காருன்னா அதற்கு பின்பு ஏதோ ஒரு தெய்வீக திட்டம், ஏதோ ஒரு தெய்வீக விருப்பம் உண்டு. இதன் மூலமாக கர்த்தராகிய தேவன் என்னை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். யோசேப்பும் சரி, தாவீதும் சரி, அருமையான உதாரணம். தானியேல் சின்ன வயதிலேயே அவரை நாடு கடத்தினாங்க அடிமையின் ரூபத்தில். அவர் பார்த்தா எவ்வளோ பெரிய ஆள் ஆனார். அதற்கு காரணம் என்னவென்றால், இவங்க 3 பேரோட வாழ்க்கையில் இவங்க ஒரே ஒரு தீர்மானத்துக்குள் எப்பொழுதுமே இருந்தார்கள். கஷ்டத்துக்குள்ளே கடந்து சென்றவர்கள். சிறு பிராயத்திலே தாவீது சரியான பிரச்சனைக்குள்ளே போனார். தானியேலும் அப்படி தான். யோசேப்பு சொல்லவே வேண்டாம், 12 வயசுலேயே அவர் நாடு கடத்திட்டாங்க, அடிமையாக போனார். இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்று பார்த்தால், ஒரே ஒற்றுமை என்னன்னா, அவங்க கர்த்தரை சார்ந்திருப்பார்கள். எப்பொழுதும் சரி, என்ன நேரம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ப்பா. அதில் தெளிவாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்களும் அப்படியே தெளிவாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு கோர்வாக தான் இந்த காரியத்தை நாம் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த தீர்மானத்துக்குள், அதாவது கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்கிற அந்த தீர்மானத்துக்குள் கடந்து செல்வதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? டெக்னிக்கல் நேம் என்ன தெரியுமா? விசுவாசம். பைபிள் சொல்லுகிறது ஆங்கிலத்தில் த ஜஸ்ட் ஷேல் லிவ் பை ஃபெய்த் என்று சொல்லி. அதே தமிழில் டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டுமென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்திருப்பான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தை குறித்து தான் சற்று நாம் பார்க்க போகிறோம். த ரேஸ் ஆஃப் ஃபெய்த் என்கிற தலைப்பில் எபிரேயர் 12வது அதிகாரம் 1-3 வசனம், 1-2 வசனம் மட்டுமே பார்ப்போம். 1-2 வசனம், 2 வசனம் தான். எவ்வளோ நேரம் பார்க்க முடியுதோ பார்ப்போம். த ரேஸ் ஆஃப் ஃபெய்த். இன்றைக்கு ஒரு விசுவாச ஓட்டம், அதாவது ஓடி ஓடி விசுவாசத்தை சேகரிக்கணும் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஆவிக்குரிய கூட்டம். ஓடி ஓடி சொத்து சேர்ப்பேன், ஓடி ஓடி காரு பங்களா கட்டுவேன், ஓடி ஓடி நான் இதை துணிமணி வாங்குவேன், காலில் செருப்பு வாங்குறதுக்கே இன்றைக்கி நிறைய பேர் பல தேசங்களுக்கெல்லாம் போகிறாங்க. எனக்கு இந்த பிராண்ட் ஃபுட்வேர் தான் வேணும், நைக் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஃபுட்வேர் இருக்குது. ஒருத்தர் அதை வாங்குறதுக்கு போயிட்டு வந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி தெர் ஆர் கிரேசி பீப்புள். அதாவது தலையில் பைத்தியம் கிறுக்கு பிடித்து இந்த உலகமே அழிந்து போகுது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாமளும் சரி, இந்த உலகமும் சரி, ஒரு காலத்தில் இல்லாமல் போக போகுது. புதிய வானம் புதிய பூமி வரதான் போகுது. வெளிப்பாடு 21-22 வாசித்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய உங்களுடைய ஆயுள் நாட்கள் 70லேருந்து 80, அவ்வளவுதான். மிஞ்சினா 80 அப்படின்னு தான் பைபிள் சங்கீதம் 90ல் சொல்லுது இல்லைங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45 வயசு பசங்க, 55 வயசு 50 வயசு பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய வியாதியில் மாட்டி சிக்கிக்கொள்வது, மறித்தே போய் விடுகிறார்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மிக மிக குறைவு. ஆனால் நித்தியத்தில் வாழ்கிற நாட்களோ எண்ணிக்கையே கிடையாது. எவ்வளோ நாட்கள் நீங்கள்
ஆண்டவரோடு கூட நித்தியத்தில் இருப்பீங்கன்னா 5 மில்லியன் ஆண்டுகளா, 10 மில்லியன் ஆண்டுகளா, 1 பில்லியன் ஆண்டா ஒண்ணுமே தெரியாது யாருக்கும். ஆனா, கண்டிப்பா 70 ஆண்டு, 80 ஆண்டு விட அதிகமா தான் இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, இந்த ஜென்மம் முடிஞ்ச பிறகு இன்னொரு ஜென்மத்தில உங்களுக்கு 500 ஆண்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஜென்மத்தில வாழக்கூடிய 70 ஆண்டை பார்ப்பீர்களா? இல்ல அடுத்த ஜென்மத்தில மறு ஜென்மத்தில் வாழப்போகிற 500 ஆண்டை பார்ப்பீர்களா? 70 விட 500 பெருசுன்னு எல்லாத்துக்கும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அப்போ ஒரு 500 ஆண்டுக்கே நீங்க இப்படியாக அந்த அந்த இல்ல மறு ஜென்மம் தான் வேணும்ப்பா. அதுல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இல்ல நீங்க அங்க போகணும்னா, நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கர்ணம் போட்டாவது நம்மாள் பண்ணிருவான். இல்லைங்களா? அப்போ நீங்க மறு ஜென்மத்தில் அதாவது மறுவாழ்வில் ஆண்டவரோடு கூட நாம் நித்தியத்துல வாழ்கிறப்போ, அந்த காலத்திற்கு வந்து எல்லையே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. அப்போ எவ்வளவோ ஆண்டவருக்கு 1 நாள் 1000 வ வருஷம் மாதிரி. அப்போ அவர் வந்து அட்லீஸ்ட் உங்களோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஒரு 1000 நாளாவது இருக்கணும்னு வச்சுக்குவோம். அப்போ 1000 மல்டிப்ளைட் பை 1000 அவ்வளோ ஆண்டுகள். அவ்வளோ லட்சம் ஆண்டுகள் நீங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட யூகம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நீங்க அதிகமாக யோசிப்பீர்களா? இல்ல இந்த காரியம் முடிஞ்ச பிறகு மறுவாழ்வுக்குள் நாம் கடந்து செல்லக்கூடிய நித்திய வாழ்வை குறித்து அதிகமாக யோசிப்பீர்களா? இம்மையின் காரியத்தை குறித்தல்ல, மறுமையின் காரியத்தை குறித்தே யோசிக்கிறவன் அவன் நீதிமானா இருக்கிறான். அவன் புத்திசாலியா இருக்கிறான். புத்தி சுவாதியம் அதிகமா நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தையும், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13 வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றிக்கொள்வார் என்று சொல்லி. ஸோ இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு பார்ப்பீர்களானால், இந்த காரியத்தை இது அடிப்படை அண்டர்லைங் பிரின்சிபல் என்று சொல்வார்கள். ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல். இந்த அடிப்படையின் காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டாலே போதும், விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எதனால நமக்கு இன்னைக்கு அவ்விசுவாசத்துக்குள் தள்ளப்படுகிறோம்னு ஒரு விசை நாம் பார்த்துவிட்டு அப்புறம் இந்த 2 வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்ப நான் சொன்ன காரியங்கள்லாம் தான் அவ்விசுவாசத்துக்கு காரணமாகிறது. என்ன சொன்னேன்னு நானு, இந்த உலகத்துல ரொம்ப நீங்க சார்ந்து இருப்பதனால், இந்த உலகத்துல ஏதாவது சின்னது நடந்தா கூட, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சா கூட, ஐயோ! எனக்கு மலேரியா வந்துருமா? அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, யாருக்குமே வந்து இந்த காரியத்த வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க மரித்த பிறகு இந்த உடல் வெறும் 72 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே டீகம்போஸ் ஆயிரும். ஏன்னா, உள்ள இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா அணுக்களே பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை திங்க ஆரம்பிச்சுருமாம். அப்புறம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வச்சிருப்பார் ஆண்டவர். அ எல்லாத்தோட வயித்துக்குள்ளேயும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. அந்த ஆசிடே வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்க ஆரம்பிச்சுருமாம் மாம்சத்த. ஆனா, அது வந்து எலும்பையோ இல்ல தலைமயிரையோ அவ்வளோ சீக்கிரமா அழிக்காது. தலைமயிர் கொஞ்ச நாள் பின்பு அதுவும் டீகம்போஸ் ஆயி போயிரும். அப்போ மொத்தத்துல வெறும் எலும்புக்கூடு தான் ஆன்னு வாய தொறந்துட்டு இருக்கும். இந்த எலும்புக்கூடு ஆகுற உடலுக்கா இவ்வளோ முக்கியத்துவம்? வியாதி வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போங்க. வராத வியாதிய நெனச்சு நெனச்சு நீங்க கலங்கி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறு. அதுதான் உங்க விசுவாசத்த சீர்குலைக்கிறது. எனக்கு இப்படி ஆயிருமோ? எனக்கு இப்படி நடந்துருமோ? நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது என்று சொல்லுகிறார் யோபு பக்தன். யோபு 3வது அதிகாரம் 25வது வசனத்துல படித்து பார்ப்பீர்களானால், நான் என்னத்தெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு என் மனசுல நெனச்சிருந்தேனோ, அத்தனையும் நடக்குது. அப்ப என்னன்னா, இவர் நெனச்சது தான் பிசாசு அங்க செய்யும்படி அனுமதி கேட்டிருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, "ஓகே, கோ அஹெட்" அப்படின்ட்டாரு. கண்டிப்பா பண்ணுன்ட்டாரு. பழைய ஏற்பாடு மனிதனாகிய யோபுவுக்கே அந்த நெலைமைன்னா, இன்னைக்கு விசுவாச வீரர்களாய் இருக்க வேண்டிய நானும் நீங்களும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல மேற்கொள்ள வேண்டிய நானும் நீங்களும், இப்படியாக பின்வாங்கி யோபுவை விட கேவலமான வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். யோபு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பெரிய ஜாமவானாக மரித்து விட்டார். விசுவாசத்தின் ஜாமவானவர். அவர் செய்த ஒரே சிறு தப்பு என்னென்றால், எனக்கு இப்படி வந்துருமோன்னு சொல்லி பயப்பட்டுட்டார். அவ்வளவுதான். அது கூட தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டும்படி தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய சோதனைக்குள் யோபு பக்தனை நடத்தி சென்றார். அப்போ அதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? எதை குறித்தும் அஞ்சாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் இராதிருங்கள் என்று சொல்லி அங்க எத்தனையோ வசனங்கள் யாக்கோபு 4:7 பார்க்கலாம், 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கலாம். ஆண்டவர் வந்து பயத்தின் ஆவி அல்ல, ஞானத்தின் ஆவியும் மற்றும் ஏதோ தெளிந்த புத்தியின் ஆவியும் தைரியத்தின் ஆவியும் தந்திருக்கிறார், வல்லமையின் ஆவியும் தந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கலாம். என்ன அருமையான பாடல்கள் எல்லாம் கூட இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். பழைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறப்போ, அஞ்சாதே நீ அஞ்சாதே இயேசு என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு, குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம்,
உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் உந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசு என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு. அருமையான பாடல். இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் உண்டு. தைரியத்தின் ஆவியை கொடுக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து எழுதப்பட்ட பாடல்கள் உண்டு. அதெல்லாம் கலங்கின வேலைகளை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறப்போ, விசுவாசத்துக்கு எதிரி என்னவென்று பார்க்கிறப்போ பயம்தான். விசுவாசத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கருவி என்ன? பயம்தான். பயமும் கவலையும் தான். பயத்திலிருந்து உருவாகிறது தான் கவலை. நீங்க பயந்தீங்கனாலே அங்க கவலை வந்துடும். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன். பயமும் கவலையும் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் எதிரி. உங்க விசுவாசத்தை சீர்குலைக்கக்கூடியதே இன்றைக்கு பயமும் கவலையும் தான். இந்த பயமும் கவலையும் தூண்டக்கூடியது எல்லாமே பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தின் காரியமா தான் இருக்கும். ஒண்ணா உங்க பொண்ணா பிரச்சனையா இருக்கும், பையன் பிரச்சனையா இருப்பான், இல்ல புருஷன், கணவன், இல்ல மனைவி, இல்லை என்றால் சுற்றுப்புற சூழ்நிலைகள், இல்லைன்னா அதுதான் என்னென்னமோ திட்டங்கள்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக. அதெல்லாம் நினைச்சாலே ஒரு நிமிஷம் கலங்கி போயிடும். பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது குப்பை தூக்கி போட்டே இருப்பார். இந்த மாதிரி ஏதாவது பிசாசு இந்த குப்பை தொட்டி மாதிரி தான் இந்த உலகத்தை நீங்க பார்க்கணும். அந்த குப்பையை எடுத்து உங்க தலையில போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னா, அவன் கையை உடைச்சு போகணும். நீங்க பிசாசு கையை எப்படி உடைக்கிறது? அவனை தான் கண்ணுக்கே தெரியாதே. தேவனுடைய வசனம் போராயுதம் என்கிற நம்முடைய கவசம் வசனமா இருக்கிறது அப்படி என்று சொல்லி பைபிள் எபேசியர் 6வது அதிகாரம் 9 17 வசனங்களை பார்க்க நேர்ந்திடும். இது எல்லாம் நீங்க கையாளுகிறப்போ உங்களுக்கு எதிராக நிற்கிறவன் யார் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா. ரோமர் 8:31 தெரியும் இல்லைங்களா? ஒரு போர் சேவகனை காட்டிலும் நீங்க மேலானவர்கள் என்று சொல்லி அப்படியாக ரோமர் 8:37 சொல்லுகிறது. யூ ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். இப்படியாக பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிறப்போ அங்க பயத்திற்கும் கவலைக்கும் இடமே இல்லை. பயத்திற்கும் கவலைக்கும் இடம் எப்பொழுது வரும் என்றால் உலகத்தின் காரியத்தோடு கூட நீங்க அதை கோர்க்கிறப்ப தான். அதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறப்ப கவலையே படாமல் இருக்க முடியுமா? பயமே படாமல் இருக்க முடியுமா? பயம் வருங்க. ஆனா அந்த பயத்தை நீங்க எதுக்குறப்ப அது ஓடி போயிடும். எப்படி எதுக்கணும்னா விசுவாசத்தின் ரீதியாக. விசுவாசம் எதிலிருந்து உங்களுக்கு ஊற்றாக அங்க பொங்கி வருகிறது என்று சொல்லி பார்ப்பீர்களானால் வேத வசனம் தான் அந்த விசுவாசத்தின் ஊற்று. ஊற்றுன்னா தெரியும் இல்லைங்களா? the river, the stream of rivers. இந்த தலக்காவேரின்னு சொல்லுவாங்க. இவ்வளோண்டு ஒரு தொட்டி மாதிரி இருக்குங்க. அங்கிருந்து தான் தலக்காவேரி உருவாகுது. அங்க காவேரி ரிவர் போறது. அங்கிருந்து தான் அது ஒரு பெரிய ஊற்றா அங்க இது வருது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நல்லா பார்க்குறப்போ. அந்த மாதிரி தான் அந்த ஊற்று பார்த்தீங்கன்னா சைஸ் இவ்வளோண்டு பைபிள் மாதிரி தான் தெரியும். இதுக்குள்ள இருக்கிறது தாங்க விசுவாசம். இதை நீங்க எடுத்து போராடி ஜெபிக்கிறப்போ பிசாசுனால எதிர்த்து நிற்கவே முடியாது. பயமும் கவலையும் கரைஞ்சே போயிடும். ஆனாலும் பயமும் கவலை தேவைதான். எதை குறித்து? உங்களுடைய அதாவது நித்திய ஜீவனை குறித்து நீங்க கவலைப்படணும். ஆனா மாறாக நாம் உலகத்தின் ஜீவனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சரி, இது நான் தலைப்பை நல்லாவே விவரித்துட்டேன்னு நம்புறேன். 12வது அதிகாரம் 1வது வசனம். Therefore we also, எபிரேயர் 12:1. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, நிறைய சாட்சிகளால் நாம் சூழ்ந்திருப்பதனால். சில சாட்சிகளை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யோசேப்பு, தாவீது, மோர்தெகாய், தானியேல், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமவான்கள். யோபு பக்தன், அவர் ஒருத்தரே போதுமே. லெட் அஸ் லே அசைட் எவ்ரி வெயிட், உங்களை பாரப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க உதறி தள்ளிவிடுங்கள், தூரே வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லியிருக்கார் மத்திய 11:28. சுமை சுமந்து பாரம் சுமப்பவர்களே என்னிடம், இதை மெத்த பாதி உங்களுக்கே தெரியும், என்னிடம் எல்லாரும் வாருங்கள் இளைப்பாறுதலை தருவான். யார் போறீங்க? யாருமே போக மாட்டேங்கிறீங்க. அவர் ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு டெய்லியும் காலையில் உட்காந்து உங்களுக்காக அல்லும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து மன்றாடி ஜெபிக்கிற பரிகாரியான கிறிஸ்துவா இருக்கிறார். வாக்கு கடுங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக மன்றாட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ரோமர் 8:26, 1 யோவான் 2:1-2 வசனங்கள், எபிரேயர் 1:3. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா நான் டாவுட்ல கண்டதையும் சொல்லலை, வேத வசனத்தில் எழுதியிருக்கிறத உங்களுக்கு போதிக்கிறேன், சொல்லி நினைவூட்டுறேன், அவ்வளோதான். போதிக்க கூட இல்லை, நினைவூட்டுறேன். இதெல்லாம் உங்கள் வேத வசனத்தில் இருக்கு.
அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்களோடு கூட இருக்கிறப்போ, எதற்காக நீங்க பயப்பட வேண்டும்? எதற்காக அந்த பாரத்தை நீங்க சுமக்க வேண்டும்? பாரத்த சுமப்பது உண்மைதான். நல்லதுதான். என்ன பாரம் இருக்கணும்னா, ஆத்ம பாரம் இருக்கணும். உலகம் அழிஞ்சு போதே! இந்த உலகத்தின் மாந்தர்கள்லாம் இப்படியாக அழிந்து போகிறாங்களே! வேசித்தனம், காம விகாரம், குடிவெறி, களியாட்டம்ன்னு சொல்லிட்டு இப்படியாக எல்லாம் சுத்தி திரியிறாங்களே! இவங்களெல்லாம் யார் ரட்சிக்கிறது? உலகத்தின் வெளிச்சம் நான் தானே! இயேசுவின் சீஷன் நான் தானே! இயேசு ரட்சித்தது போல நானும் அவருடைய நாமத்தில பிறருக்கு காரியங்களை செய்ய வேண்டாமா? என்கிற பாரம் இருப்பது நல்லது. அது ஆத்ம பாரம். அதை தவிர வேற எந்த பாரமும் இருக்க தேவையே இல்ல, அவசியம் இல்ல. அந்த அவ அது அது அந்த பாரம் இருந்தாலும் நீங்க அத வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு முழம் கூட்ட முடியாது, ஒரு முழம் குறைக்க முடியாதுங்கிறாரு உங்க உயரத்துல. நீங்க கவலைப்படுவதனால. அருமையான பெர்க்மான்ஸ் பாடல் உண்டு. மத்தேயு 6வது அதிகாரத்துல எழுதியிருக்கிற அந்த "டூ நாட் வொரி" என்கிற அந்த பதத்துல ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அ அ எ எதை எ எ என்ன என்ன பாடல் அது? "ஒரு முழம் கூட்ட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அ அ நான் மறந்துட்டேங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து அடி வாங்குது. சரிங்களா? எதை குறித்தும் கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உடல் மூட எதை உடுப்போம், உயிர் வாழ நாம் எதை உண்போம் என்று சொல்லி கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். அப்புறம் அதில பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா குருவிய பாரு அவங்கலாம் விதைக்கிறாங்களா, ஆண்டவர் போஷிக்கலையா அப்படின்னு சூப்பரா எழுதியிருக்கும். அருமையான பாடல மிஸ் பண்ணிறாதீங்க. கேளுங்க. அதனால இன்றைக்கு எதை குறித்து பாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த ஆவி வரத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 12 1லிருந்து 11ல பார்க்கிறப்போ, டிசர்னிங் ஸ்பிரிட் ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, பகுத்தறிகிற ஆவி. இது 3 வரம். இந்த 3 வரம் இல்லன்னு வைங்களேன், அவங்க பேரு தான் முட்டாள். இந்த 3 எனக்கு இல்லன்னா நான் ஒரு முட்டாள். இந்த 3 உங்களுக்கு இல்லன்னா நீங்க ஒரு முட்டாள். இந்த 3ல 1 இருந்தா போதுமா பிரதர்? அப்ப நீங்க பாதி முட்டாள். உங்கள ஒருத்தன் பைத்தியம் திட்டிட்டோம்னா உடனே ஒரு கோவம் வருது. ஆனா இன்னொருத்தன் வந்துட்டு டேய் அரை பைத்தியம் அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் கோவம் வரும்ல. அப்ப நீங்க அரை வேக்காடா இருக்கக்கூடாது. அப்போ அதுக்குன்னு முழு வேக்காடா மாறிறக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேர் நான் தான் பெரிய ஞானவான்னு முட்டாள்தனமா பேசவும், முட்டாள்தனமான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் பேசல. ஆனா நான் மொத்தத்துல சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த 3 வரங்கள் நீங்க கேட்டு ஜெபிக்கணும். அந்த 3 வரம் இருந்தால் மட்டும் தான் நீங்க பாரம் அதாவது சரியான பாரத்தை நீங்க கையாளுவீங்க. தேவையில்லாத பாரத்த நீங்க உதறி தள்ளிருவீங்க. லே அசைட் த வெயிட் அப்படிங்குது பைபிள். இதெல்லாம் கமாண்ட்மென்ட் கட்டளைகள். இதெல்லாம் நீங்க சரியா கையாளுகிறப்போ, நீங்க லெட் அஸ் ரன் வித் என்ட்யூரன்ஸ் த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ். நமக்கு முன்பே ஒரு ஓட்டப்பந்தயம். அங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண வைத்திருக்கக்கூடிய ஓட்டப்பந்தயம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நானும் சரி, நீங்களும் சரிங்க, வாழ்க்கையில ஓட்டப்பந்தயத்த போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நெறைய பேர் இன்னைக்கு காலையில நீங்க பெங்களூர்ல வந்து பார்க்கணுங்க. வாகனத்த எடுத்துட்டு சும்மா பிச்சுக்கிட்டு போவான் அவன் வேலைக்கு. போற வழியிலேயே பாதி பேர் செத்து போயிருவான் போல இருக்கு. அந்த வேகத்துல போவான். அன்னைக்கு சாயந்திரம் உயிரோட வீட்டுக்கு வருவானான்னே தெரியாது. நானும் அப்படிதான் கொஞ்சம் வாகனத்த ஓட்டுறப்போ டென்ஷன் ஆயிருவேன். ஏன்னு கேட்டா எனக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட்டா போணும். ரோடு விரிச்சோன்னு இருக்கும். நடுவுல ஒரு லாரி மெதுவா 20ல போயிட்டுருப்போம். செம்மையான எரிச்சலா வரும். ஏன்னா நமக்கே கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான். அதுல ரோடே காலியா இருக்கிறப்ப சில பேர் பாருங்க, உட்காந்துட்டு வண்டியில ஃபோன் பேசிட்டே மெல்லமா இப்படியே கோணையா போயிட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா எரிச்சல் பொங்கும் எனக்கு. ஹாரன் அடிச்சு நல்லா திட்டிட்டு தான் போவேன் நான். அதெல்லாம் ஓகேங்க. பட் ஆனா, நீ இந்த காலங்காத்தால எந்திரிச்சு ஓடுறப்போ, எதுக்காக ஓடுறோம்? அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ரியலைசேஷன், ஒரு உணர்வு இருந்திருக்குங்களா? நான் எதற்காக ஓடுறேன்? சம்பாரிக்கிறதுக்கு ஓடுறேன். நல்லதுங்க. நீங்க சம்பாரிச்சா தான் இன்னைக்கு குடும்பம் வந்து இப்ப உங்க குடும்பத்த உங்க வீட்ல எரியும். அதுக்குன்னு நெறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஷார்ட்கட். ஒரு சர்ச் எடுத்து தசம பாகம் வாங்கி பொங்க வைக்கிறாங்க. அவங்கலாம் சத்தியமா நரகத்துக்கு தான் போவாங்க. வேற இதே கிடையாது அவங்க. வேற இடமே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாரி ஊர ஏமாத்தி பொழைக்கிற காசு நமக்கு வேண்டாம். நீங்க ஓடி உழைங்க. நோ ப்ராப்ளம். பட் ஆனா, அதே மாதிரி நீங்க ஓடி உழைக்கிற இடத்துல கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறீங்களா? நீங்க சம்பாரிக்கிற காசு உங்களுக்கு அளவுக்கு மீறி இருக்கிறப்போ, ஏழைகளுக்கு உதவி செய்றீங்களா? இந்த தொண்டு செய்றீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பைபிள்ல தான் இது பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன். அதுதான் பைபிள் சொல்லுது. அதுதான் அந்த ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல நல்ல பைபிள் பிரகாரம் நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை கீழ்ப்படிகிற ஒரு பிரதர் முன்னாடி ஓடிட்டு இருப்பார். கீழ்ப்படியாத ஒரு பிரதர் பின்னாடி அப்படியே கெஸ் வாங்கிட்டு ஓடிட்டு இருப்பார். அவர் முயற்சி செய்றாராம். நீங்க எதுக்காக கெஸ் வாங்கணும்? எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டு போய்விட்டார். சிலுவையில. இயேசுவின் நாமத்தில நீங்க சுதந்திரித்துக் கொள்வது அவ்வளவு கடினமான காரியமா? கிடையவே கிடையாது. மிக எளிதான காரியம். என்ட்யூரன்ஸ்.
த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ். என்டியூரன்ஸ்னு தெரியுங்களா? எதிர்த்து நிற்கிறவன். எவ்வளவாய் நாம் தாங்கிடுவோம், எவ்வளவாய் நாம் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லியெல்லாம் அங்கே வேத வசனம் யாக்கோபு 1:12 எழுதியிருக்கு. அதாவது எவன் ஒருவன் எதிர்த்து நிற்கிறான சோதனைக்காரனுக்கு அவனுக்கே ஜீவகிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி. எவ்வளவாய் நீங்கள் தாங்குறீங்கன்னு, என்ன அடித்தாலும் தாங்குறான்ப்பா அப்படின்னு ஒரு ஜோக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் அனுமதித்து கொடுத்துட்டே இருக்க மாட்டாருங்க. உங்கள் பையனை ஒருத்தன் சும்மா அடித்து சீண்டிக்கிட்டே இருந்தா சும்மா இருப்பீங்களா? நீங்கள் வச்சு வெளுத்துற மாட்டீங்க அவனை? என்ன தைரியம்? நான் அடிப்பேன்டா என் பிள்ளைய, நீ யாரா கை வைக்கிறதுக்குன்னு போக மாட்டீங்களா வரைஞ்சு கட்டிட்டு? அப்போ ஆண்டவர் மட்டும் எப்படிங்க சும்மா இருப்பார்? அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு எதிராக சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா அது நமக்கு சில காரியங்களை சொல்லி தருவதற்கும் கற்றுத் தருவதற்கும் தான், நம்மை பலப்படுத்துவதற்கும் தான். ஆனால் எப்பவுமே வாழ்க்கைனாலே சோதனை தான் அப்படின்னு இப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது தவறு. அது சில காரியத்துக்கு சில நேரத்துக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 4:17-18 எழுதி வச்சிருக்காரு இல்லையா? அதெல்லாம் நம்ம நம்பணும். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லியிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு தப்பி சில வழி செய்து தருவேன்ப்பா, தாங்கிடு பலன் தருவேன்ப்பா, உன் திராணிக்கு மேலாக சோதனை அனுமதிக்க மாட்டேன்ப்பா, என் நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொல்றேன்னு நம்புப்பாங்கிறார் ஆண்டவர். நம்ப மாட்டோம். அதனால தான் எதிர்த்து நிற்பது மிக கடினமான காரியம் கிடையவே கிடையாது. அது பிசாசு அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப ரொம்ப ஈஸி. தாங்கிக் கொள்வது ரொம்ப ஈஸி. அது சில குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் அனுமதிப்பார். தைரியமா இருங்க. சரிங்களா? 2வது வசனத்தை பார்ப்போம். லுக்கிங் அன்டு ஜீசஸ் த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராக தான் இருக்கிறார். அப்போ அந்த கேப்பில் அவர் எங்கே போயிடுவார்? ஹாலிடே போயிடுவாரா பனாமா பீச்சுக்கு? அப்படியெல்லாம் போக மாட்டார். தொடங்கினவர் முடிக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பார். அவர் மிக சின்சியரான ஒரு மனுஷங்க. ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல். இடையில விட்டுட்டு பல்ட்டி அடிச்சுட்டு ஓடுற ஆள் கிடையாதுங்க. துரோகி கிடையாது நம்ம ஆண்டவர். மிக மிக விசுவாச வீரன். அவரை நம்பலாம். ஒருத்தரை நம்பணும்னா நீங்கள் இயேசுவை தான் நம்பணும். வேற யாரும் எந்த மனுஷனை நம்பினாலும் எப்படியும் காலை கவுத்து விட்டு போயிடுவான். யாராக இருக்கட்டுங்க, யாராக இருக்கட்டும், சொந்த மனைவி கட்டின புருஷனாகவே இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களாலேயே நினைச்சாலும் உதவி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தொடங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். ஆதி மந்தமானவராக இருக்கிறார். ஆல்ஃபம் ஒமேகமானவராக இருக்கிறார். சரிங்களா? அவரை நம்பி இருங்க. ஏன்னா விசுவாசத்திற்கு அவர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஊற்று. Who for the joy that was set before him endured the cross. அவர் சிலுவையை தூக்கி அவர் சில காரியங்களை எதிர்த்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அதன் நிமித்தமாக அவருடைய நாமத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நான் நிம்மதியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், விடுதலை தருவேன். அதனால தான் அவர் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார். அதனால தான் நீங்களும் பொறுத்து கொள்ளணும். ஏன்னா அட் த எண்ட் யூ வில் ஹேவ் விக்டரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் வரும். கடைசி அதை படிச்சிடலாம். டெஸ்பைசிங் த ஷேம். அவர் மேலே அந்த ஆண்டவரோட கோபாக்கினி அவர் மேலே வந்துருச்சு. ஏன்னா பாவங்கள், உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால ஆண்டவரோட கோபாக்கினி வந்துருச்சு. அதனால தான் நிர்வாண கோலத்தில் அங்கே தொங்கி அவர் அவமானப்பட்டு அடிகளப்பட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக உயிரையே கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் நாமத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இத்தனோடு கூட பிரயோஜனப்படுத்துறதில்ல. அப்போ அவருக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். பரலோகம் அவரை எப்படி பார்த்து சிரிக்கும்? யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா ஆண்டவரை? தூதர்களே கேட்பாங்க, இவனுங்கெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி எப்படி சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அங்கே போகிறான், இங்கே போகிறான், எல்லாம் இந்த பாஸ்டர்கிட்ட போகிறான், அந்த அம்மாட்ட போகிறான், எனக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. இயேசுகிட்ட ஏன்ப்பா போக மாட்டேங்கிறீங்க? அதை மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் அன்னை மரியாள் கிட்ட போகிறீங்க, இப்போ நீங்கள் அந்தோனியார்கிட்ட போகிறீங்க, பைபிள் எழுதாத எல்லாத்தையும் பண்ணுறீங்க, பைபிளில் எழுதியிருக்கிறத பண்ண மாட்டேங்கிறீங்க. நானே வழி ஜீவன் சத்தியம் நெஞ்சில் அடித்து சொல்கிறாரு யோவான் 14:6. அது எவன் கேட்குறான்? ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி கிறிஸ்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளணும். ஏன்? உங்கள் ஆத்மா பரத்துக்காக, உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்கு தான். எனக்கு நீங்கள் எந்த தொண்டு பண்ணல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது உங்களுக்கே நீங்கள் செய்கிற தொண்டு. அண்ட் ஐ ஹேட் சாட் டவுன் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட். வலது பக்கத்தில் அமர்ந்து அவர் பரிகாரியான கிறிஸ்துவாக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மார்க் 16 கடைசி 2 வசனம், எபிரேயர் 1:3, 1 யோவான் 2:1-2 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரிந்து பேசுகிற அந்த வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காரியம். எபிரேயர் 12:1-2 மறந்துடாதீங்க. விசுவாசத்தில் எதற்காக நிலைத்து நிற்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நல்லா விலாவாரியாகவே பார்த்தாச்சு. 2 வசனம் தான், 25 நிமிஷம். அருமையான போதனை. பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோட நீங்கள் இணைந்திருந்ததுக்காக நன்றி. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணிட வேண்டாம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைகள் இருந்தால் இயேசுவிடம் போய் ஜெபிங்க. சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.